பரமஹம்ச ஸ்ரீ பரத்வாஜ் சுவாமிகள் லலிதா திரிபுர சுந்தரியின் குழந்தை வடிவமான பாலா திரிபுர சுந்தரி தேவிக்கு குமாரி பூஜையை ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீடத்தில் நடத்தியருளினார். இது யோகமாயா புவனேஸ்வரி பீடத்தில் மிக பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த பூஜையாகும். महाकाय श्रीकोटि समप्रभा कपिलं गुरुदेवा समकालेषु सर्वदा गणानां त्वा गणपतिं वामहे कविना वस्त्रवस्तमं शेषराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदं मनसुसन्नुदिविश्वसादनं ओम श्री महागणपतये नमः. दुर्गे स्मृता हर्षिन्दोः सुषै स्मृता मति वसुमाप्रदासी दारिद्र्य दुःखभयानि सर्वोपकारकरणाय सदा प्रसिद्धा माधर्मे मदेडपतिनिमिषं प्राणाभारोद्यमे वेलान्वित दुर्रोचनमदे हेचकमुल्लार्दिनि विशेषीकृतकृतविद्यलज्जे नित्ये निसंभावगे सुम्बद्धंसि संवराजयुद्धं दुर्गे नमस्ते दुर्गे बीजापूरगजक्षसारं पुरुजा चक्राब्ज पासोत्पल त्रिचक्रशंशान सकल सत्सोत्तराम्बोधना येयो वल्लभया स्मृतनिया सृष्टो जगद्भूषया विश्वोद्बुद्धि विभक्ति समस्थिति करो विघ्नेश इष्टार्थदगा अरुण किरण जालहि अजिदा सामगासा पितृ जपकुदिला पुस्तका अभिक्तस्ता इतर करवराढ्या पुण्यकल्याण संस्था तुलसी गिरि बाला नित्य कल्याणशीला. அபிராமியே திருக்கடையூரில் நின்றாடும் அபிராமியே என்றும் தளராத மனம் தந்து எனையாளுவாய். கடையூரில் நின்றாடும் அபிராமியே என்றும் தளராத மனம் தந்து எனையாளுவாய். கடையூரில் நின்றாடும் அபிராமியே உன் பாதம் தரும் செல்வம் பலவாகுமே. உன் பாதம் தரும் செல்வம் பலவாகுமே. என்றும் பிறழாத மனம் தந்து என்னை காக்குமே. என்றும் பிறழாத மனம் தந்து எமை காக்குமே. திருக்கடையூரில் நின்றாடும் அபிராமியே என்றும் தளராத மனம் தந்து எனையாளுவாய். கடையூரில் நின்றாடும் அபிராமியே நின்றாலும் இருந்தாலும் முன் பாதமே. நான் நின்றாலும் இருந்தாலும் உன் பாதமே. என்றும் மறவாத நிலை தந்துன் கழல் காட்டுவாய். நின்றாலும் இருந்தாலும் உன் பாதமே. என்றும் மறவாத நிலை தந்துன் கழல் காட்டுவாய். அருந்திய நல்ஜீனை அமுதாக்கிய அருந்திய நல்ஜீனை அமுதாக்கிய அம்பிகையே உன்னடி தலை சாய்கிறேன். அம்பிகையே உன்னடி தலை சாய்கிறேன். திருக்கடையூரில் நின்றாடும் அபிராமியே என்றும் தளராத மனம் தந்து எனையாளுவாய். கடையூரில் நின்றாடும் அபிராமியே
அகில லோக நாயகியே அருள் புரிவாய். அகில லோக நாயகியே அருள் புரிவாய். அன்பர் அனைவரையும் காத்தருள்வாய் அம்பா. அகில லோக நாயகியே அருள் புரிவாய். அன்பர் அனைவரையும் காத்தருள்வாய் அம்பா. அகில லோக நாயகியே அருள் புரிவாய். மதுரா புரிவாள் மீனலோச்சனி. மதுரா புரிவாள் மீனலோச்சனி. மங்கள தேவியே காத்தருள்வாயே. மதுரா புரிவாள் மீனலோச்சனி. மங்கள தேவியே காத்தருள்வாயே. அகில லோக நாயகியே அருள் புரிவாய். அன்பர் அனைவரையும் காத்தருள்வாய் அம்பா. அகில லோக நாயகியே அருள் புரிவாய். காஞ்சன மாலை கண்ட நாயகியே. காஞ்சன மாலை கண்ட நாயகியே கண்களாலே ஆட்சி புரிவாய். காஞ்சன மாலை கண்ட நாயகியே கண்களாலே ஆட்சி புரிவாய். காருண்யவதன ஸ்வரூபிணியே. காருண்யவதன ஸ்வரூபிணியே அம்பா. கைலாசநாதரின் நாயகியே. காருண்யவதன ஸ்வரூபிணியே அம்பா. கைலாசநாதரின் நாயகியே. அகில லோக நாயகியே அருள் புரிவாய். அன்பர் அனைவரையும் காத்தருள்வாய் அம்பா. அகில லோக நாயகியே அருள் புரிவாய். ரக்தாம்பராம் சந்திரகலாவதம்சாம் சமுத்ய ஆதித்யநிபாம் திரிநேத்ராம் வித்யாட்சமாலாம் அபேதானகஸ்தியாம் த்யாயாமி பாலாம் அருணாம் புஜஸ்தாம் அருணகிரணஜாலேகி அஞ்சிதா சாவகாசா வித்ருத ஜப படிகா புஸ்தகா அபிதுகஸ்தா கரகரவாஞ்ய துல்லகல்லார சமஸ்தா நிபசதி கிருதிபாலா நித்ய கல்யாணசீலா. ஓம் ஐம் க்ளீம் சௌ நந்தின்யே நமः. ஓம் தட்சிணவத்யே நமः. ஓம் சச்சாலய தேவதாய நமः. ஓம் பூலோக தேவியே நமः. ஓம் யோகஸ்ரீயே நமः. ஓம் பூலோக பரிபாலகாய நமः. ஓம் பிரதான்யே நமः. ஓம் யோகமாத்ரே நமः. ஓம் உதாரக வராணயுஜே நமः. ஓம் பிரபத்யே நமः. ஓம் பிரமாத்ரே நமः. ஓம் தாராய நமः. ஓம் விபிக்ஷதே நமः. ஓம் தட்சிணாய நமः. ஓம் சம்மூர்த்தே நமः. ஓம் கோபாலாய நமः. ஓம் வீரநந்தின்யே நமः. ஓம் வீரபூர்ணார்பகத்யே நமः. ஓம் சதாயோன்யே நமः. ஓம் லோச்சனாய நமः. ஓம் ராமானுகாய நமः.
நமகவாம் சேவியாய நமகவாம் கந்தாலே வாசகாய நமகவாம் சாரித்ராய நமகவாம் திரிபுராய நமகவாம் சன்யே நமகவாம் சனவத்சலாய நமகவாம் சுராய நமகவாம் யுக்தாய நமகவாம் ஜிகாய நமகவாம் நிமாலிகாய நமகவாம் சுரக்தாய நமகவாம் ரங்க சுரபிண்யே நமகவாம் சுக்ராம்பிகாய நமகவாம் இஷ்டாய நமகவாம் அதினிஷ்டாய நமகவாம் சிப்ரகாய நமகவாம் பவாய நமகவாம் ராமகேலி சர்வஸ்வாய நமகவாம் சுரஜீவிகாய நமகவாம் ரம்பு புஷ்மானந்தாய நமகவாம் ரம்பு புஷ்மப்பிரியாய நமகவாம் பிரதி சந்துஷ்டாய நமகவாம் வெம்போடிந்த காந்தாகிருதே நமகவாம் வெம்புஸ்தாய நமகவாம் சத்யபுடாய நமகவாம் சர்வ ஸ்வபீடிகாய நமகவாம் அஜந்த சபிகாய நமகவாம் பூஜ்ய நமகவாம் ஜகத்தாய நமகவாம் பிரதி பூஜிதாய நமகவாம் புல்லுக்காய நமகவாம் மந்திர நிலையாய நமகவாம் யோகபீடாதி வாசன்யே நமகவாம் லட்சணாய நமகவாம் சர்வதாய நமகவாம் சர்வலக்ஷண லட்சிதாய நமகவாம் அலங்கார சுபகாய நமகவாம் உச்சபான சமர்சிதாய நமகவாம் ஊர்த்வ திரிகோண நிலையாய நமகவாம் பாலாய நமகவாம் ராமேஸ்வரியே நமகவாம் அநாத்யக்ஷாய நமகவாம் அநாத்யக்ஷாய நமகவாம் லக்ஷ்மி நமகவாம் சரஸ்வத்யே நமகவாம் சத்யசமய பிரீதாய நமகவாம் பிரீத்யே நமகவாம் புராணதாய நமகவாம் ராதாரமுகாய நமகவாம் மூர்த்தாய நமகவாம் பார்மணி கலாய நமகவாம் ரோஷன்யே நமகவாம் சன்யே நமகவாம் ஆனந்த சிந்தவே நமகவாம் ஆனந்தாய நமகவாம் புராய நமகவாம் சுந்தரியே நமகவாம் பாதோநிதே நமகவாம் அனுத்தமாய நமகவாம் சமார்த்த கக்வராய நமகவாம் பூஜ்யே நமகவாம் பூஜ்யே நமகவாம் பரபிரம்ம ஸ்வரூபிண்யே நமகவாம் சத்யே நமகவாம் சத்ய திருசே நமகவாம் உல்லாசாய நமகவாம் சுந்தரியே நமகவாம் வேத கர்ப்பிணியே நமகவாம் பிரபஞ்சாய நமகவாம் மாயாய நமகவாம் பிரபஞ்சாய நமகவாம் வாசன்யே நமகவாம் விஸ்வம் உத்பதிதாத்ரே நமகவாம் ரமானந்த சுந்தரியே நமகவாம் ரமானந்த சுந்தரியே நமகவாம் லாவண்ய சிந்தலகரியே நமகவாம் லாவண்ய சிந்தலகரியே நமகவாம் பாலா திரிபுர சுந்தரியே நமகவாம் பக்த அபீஷ்ட பலப்பிரதாய நமகவாம் யோகமாயா புவனேஸ்வரியே நமகவாம் யோகமாயா புவனேஸ்வரியே நமகவாம் யோகமாயா புவனேஸ்வரியே நமகவாம் ह्रीं ह्रीं विधि प्रतिदिनं जपदां दवाक्यां नाम दुर्लभमिग त्रिपुरादिवासे माला क्रीडा मनवान माननीया अंशे वदे वसुमதி स्वयमेव लक्ष्मी ஆனந்தமயமான இந்த வேளையிலே பிரத்யக்ஷமாக பாலா திருவர் சுந்தரி பாலா பிரத்யக்ஷமாய எப்படி சின்ன வயசில் கள்ளங்கபடமே இல்லாமல் கொஞ்சம் கூட கல்மஷமே இல்லாமல் அப்படியே குழந்த மனசோடு இன்றைக்கி ஒரு பாலா இங்கே உட்காந்துருக்கா. இந்த பாலாவுக்கு எல்லாம் சொல்லணும் நம்ம. ஆனால் இவ சின்னவ தானே குழந்த தானே அப்படின்ட்டு இருந்தாக்கா இவ அடம்பிடிக்க ஆரம்பித்தான்னா தாங்க முடியாது. ஆனால் இவ அருள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா நிறுத்த மாட்டான். அவ்வளவும் கொடுத்துட்டே இருப்பாள், அத்தனையும் கொடுத்துட்டே இருப்பாள் அருள். இந்த அம்மாவை பூஜிக்கணுன்னா என்னன்னு கேட்டால்
லிங்க யந்திராலயாயை நமகான்ட்டு ஒரு நாமாவளி ஒன்று உண்டு. லிங்கத்தில் ஸ்ரீசக்கரம் வரைஞ்சி பாலா சகஸ்ரநாமம் பண்ணாக்கா கோடிக்கணக்கான பலன். பாலா கிட்ட நம்ம போகணுன்னா ஒன்று தான், களவு இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. பொய் வந்த நெஞ்சில் புகழறியாத மடப்பூங்குயில் அம்பாள் மாலா. பொய் எங்கே இருக்கோ அங்கே பாலாவை பூஜை பண்ண முடியாது. பொய் இருந்தாக்கா பலன் கிடைக்காது. பொய் இருந்தாக்கா நம்ம பூஜை பண்ணுறதெல்லாம் வேஸ்ட். பொய் இல்லாமல் பாலான்னு கூப்பிட்டாலே போகிறோம். அந்த இடத்துல என்ன பண்ணிடுறானா, அவன் நித்தியவாசம் இருக்காங்க, நித்தியவாசம் இருக்கா. பாலா திருப்பி போடுங்க, லாபா. பாலாவை பூஜை பண்ண என்னவா, அங்கே குறையே கிடையாது, லாபம்தான். அங்கே எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும், குறையே கிடையாது, கொஞ்சம் கூட குறையே கிடையாது. பாலாவுக்கு பிடிச்சது என்ன, இமயமலை, கைலாச மலை. கைலாச பர்வதத்தில் பனி உருகி அந்த ஜலம் ஒரு ஓடையாக மாறுகிறது. அந்த ஓடையாக மாறிட்ட உடனே அந்த குளிர்ந்த ஜலத்தை பருகுவதற்காக அன்னப்பட்சி வருது. அன்னப்பட்சி வந்து அந்த ஜலத்தை சாப்பிட்றது. அந்த மாதிரி பக்தனது மனமாகிய ஓடையில் பக்தி என்கின்ற நீரை பருகுவதற்கு பாலா வருகிறாள். பாலா வந்து என்ன பண்ணுறானா, அப்படியே அந்த பக்தி என்கின்ற நீரை பருகி அவனை ரட்சிக்கிறாளாம், காப்பாற்றுறாளாம், எல்லாம் செய்கிறாளாம். பாலாவுக்கு மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, மலர்ந்த மலர், தாமரைப்பூ, பவளமல்லி, முல்லை, ஜாதிப்பூ, இந்த வெள்ளை புஷ்பங்களால், வாசனை புஷ்பங்களால் அர்ச்சித்தால் அந்த இடத்துல ஐஸ்வர்யம் கட்டாயம் வந்துடும். மனசு நிம்மதியே இல்லை சார், பாலாவை கும்பிடணும். சுவாமி கொஞ்சம் கூட ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே எனக்கு மன நிம்மதி இல்லை, பாலா தான். 18 சித்தரும் பாலாவை தான் வணங்கியிருக்காங்க. இந்த அம்பாளை கும்பிட்டு தான் ராஜராஜேஸ்வரிகிட்ட போகணும். ராஜராஜேஸ்வரி வேறு இல்லை, பாலா வேறு இல்லை. ராஜராஜேஸ்வரியே ஆசைப்பட்டு எடுத்த அவதாரம் பாலா அவதாரம், குழந்தை அவதாரம். பாலா ராஜராஜேஸ்வரியே ஆசைப்பட்டு வெள்ளை புஷ்பங்களால், மலர்களால் அர்ச்சித்தால் என்ன கிடைக்கிறது என்றால், அந்த இடத்துல ஞானம் மற்றும் செல்வ செழிப்பு அது கிடைச்சிடுது. பாலாவுக்கு பழங்கள் கொடுக்கலாம், பாலேடு கொடுக்கலாம், தயிர் ஏடு கொடுக்கலாம், பால் சாதம் கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம், நெய் சாதம் பாலாவுக்கு நிறைய பிடிக்கும். நெய் கலந்த சாதம் பாலாவுக்கு நிறைய பிடிக்கும். இப்போ கூட சொல்கிறேன், யாருக்காவது இவ குழந்தை தானே, இவ பெண் குழந்தை தானே, நம்ம குழந்தை தானே நினச்சாக்கா அந்த இடத்துல பலன் இல்லை. அவள் வந்து ஆவாகனம் பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துல பாலா வந்து உட்காந்துருக்கா, தெய்வம்னு நினைக்கணும். இந்த தெய்வம் பிரத்யட்சமான தெய்வம் இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு நினச்சாக்கா நாம் பூஜை பண்ணுறதுல ஒரு அர்த்தமும் இருக்குது, பூஜை பண்ணால் அதில் பலனும் இருக்குது. அந்த பலன் கிடைக்கணும்னா அது அவள் தெய்வமாக நினைக்கணும். அவள் தெய்வம், இந்த குழந்தை தெய்வமாக அவள் இருக்கா. குழந்தை தெய்வம் அங்கே எப்படி கல்மஷம் இல்லையோ அதே கல்மஷம் இல்லாமல் குழந்தையாக நம்மை மாற்றி விடுவாள் பாலா. குழந்தையாக மாறிவிட்டாள், நாம் அந்த மாதிரி ஆயிடுறோம். குழந்தை மனசு இருக்கணும்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, குழந்தை மனசு இருப்பதற்காகத்தான் இத்தனை பாடுபடுறது. குழந்தை மனசு இருப்பதற்காகத்தான் இத்தனை பாடுபடுறது. பாதத்தை தொட்டு பூஜை முடிஞ்ச உடனே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. பாலாவை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இவதான் பசு காமதேனு. இந்த பாலாதான் வசிஷ்டனுடைய கொட்டில்ல, பசு கொட்டில்ல காமதேன் நந்தினி பசுவாக இருந்தவள் இந்த பாலாதான். நந்தினியை நமக, லட்சணவத்தியை நமக, வசிஷ்டாலய தேவதாய நமக,
கோலோக தேவியை நமக, லோகஸ்ரீயை நமக, கோலோக பரிபாலகாய நமக, அவிர்தான்யை நமக, தேவமாத்திரை நமக, பிருந்தாரக பராணயுஜய நமக, ருத்ரபத்னை நமக, பத்ர மாத்திரை நமக, சுதாதாராய நமக, அம்புவிட்சத்தை நமக, தட்சிணாய நமக, யஜ்ய சம்மூர்த்தியை நமகவும். ஒரு யஜ்யம் நிறைவேற வேண்டுமென்றாலும், யஜ்யத்தை பண்ண வேண்டுமென்றாலும், யஜ்யத்தினுடைய பலன் கிடைக்க வேண்டுமென்றாலும் அதற்கு பாலாவினுடைய உறுதுணை தேவை, பாலாவினுடைய தயவு தேவை. பாலாவினுடைய தயவு இருந்தால்தான் ஞானம் கல்வி நல்லா வரும். ஐம் க்ளீம் சௌ, ஐம் பிரணவ பீஜம், ஐம் வாக்பவ பீஜம், க்ளீம் மாயா பீஜம், சௌகு சௌபாகிய பீஜம், ஐம் வாக்பவ பீஜம், ஐம் வாக்வாதினி. கல்வியில் சிறந்து விளங்க, அறிவாற்றல் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கிறதுக்காக, கல்வியில் மென்மேலும் வழங்கிறதுக்காக, எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணுறதுக்காக, எல்லாத்தையும் முறையாக படித்து பெரிய படிப்பு, அந்த பெரிய படிப்புக்கு பாலாவினுடைய தயவு தேவை. கிளீம் மாயா பீஜம். வெறும் படிப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பீங்க. அந்த ஐம்னு சொன்னாலே ஞானம் கிடைக்கும், அறிவு, நல்ல அறிவு, அறிவின் முதிர்ச்சி அது கிடைச்சிரும். கிளீம் மாயா பீஜம். வாழ்க்கை இவ்வளோதானேன்னு நினைக்கிறோம், நமக்கு தெரியாமையே வேறு வேறு சம்பவம்லாம் நடந்துடும், வேறு வேறு இதெல்லாம் நடக்கும். அது வேறு வேறு சம்பவம்லாம் நடக்கிறது நமக்கு ஒத்தாசையாக நமக்கு வேணுங்கிற பட்டா மாதிரி நடந்துச்சுன்னா அந்த க்ளீம்ங்கிற பீஜாட்சரத்தை ஜபிச்சாக்கா நமக்கு வேணுங்கிறத கிடச்சிடும். அந்த க்ளீம்ங்கிற பீஜாட்சரம் சௌகு சௌபாகிய பீஜம், சௌபாகியம், தீர்க்க சுமங்கலித்துவம், அழகு. அழகு வேண்டாமா? அந்த அழகே பேரழகாக இருந்தால் அபிராமி, அழகே பேரழகாக இருந்தாங்க அபிராமி, பிரமிக்கத்தக்க அழகு உடையவள். வா வந்தியே, நீ காத்தால நான் நல்ல முகத்தில் முடிச்சிருக்கேன், நீ வந்திருக்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு அம்மா வராங்க, அம்மா மகாலட்சுமி மாதிரி கடாட்சம், பாலாவுடைய அனுகிரகம். பாலா பராசக்தி, பாலா குழந்தை அல்ல, பராசக்தி. அதுவும் இந்த இடத்துல இந்த பாலாவை பராசக்தியை மனித உருவமாக பார்த்தால் அதில் பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. பக்தி இங்கிருந்து வரணும், பாதத்தில் இருக்கணும், பக்தி அவளுடைய திருவடியில் இருக்கணும். அந்த பிஞ்சு பாதத்தை தலையில் தேய்ச்சின்றாக்கா அத்தனை சௌபாகியம் கிடைக்கிறது. பசுவை பூஜை பண்ணியாச்சுன்னா பாலா சந்தோஷப்படுறான், பசுவை பூஜை பண்ணியாச்சுன்னா பாலா சந்தோஷப்படுறான். பசுவுக்கு வெல்லம் கொடுக்கறது, பசுவுக்கு சாதம் கொடுக்கறது, பசுவுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது, பசுவுக்கு புல் கொடுக்கறது, பசுவுக்கு வைக்கோல் கொடுக்கறது, பசுவுக்கு தீவனம் கொடுக்கறது, பசுவுக்கு எங்கே கோ சம்ரட்சணம் நடக்கின்றதோ, எங்கே பசுவுக்கு ஆராதனை நடக்கின்றதோ, எங்கே பசுவுக்கு தீவனம் வாங்கி கொடுக்கிறார்களோ அந்த தீவனம் பசுவனுடைய வயிற்றிலே போய் செரிக்க 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 அவனுடைய நிலைமை மாறுகிறது, தரித்திரம் விலகுகிறது, பெரிய பெரிய ஆபத்து, சிறைவாசம் இதெல்லாம் இல்லாமல் செய்கிறா பாலா. ஏன்னா பசுவனுடைய உடம்புல முழுக்க 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 இருக்கிறது நந்தினி பசுவான இந்த பாலா குழந்தை. இந்த பாலா குழந்தை தான் இருக்கா. இந்த குழந்தைய ஆராதனை பண்ணால் பராசக்தி ராஜராஜேஸ்வரி என்ன பண்ணுறான்னா, நம்மளை சின்ன குழந்தையா வச்சு ஆராதனை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜேஸ்வரி என்ன பண்ணுறானா, ரொம்ப திருப்தி அடைஞ்சு அந்த பக்தனை மெச்சிக்கிறாளாம். அந்த பக்தனை மெச்சின்ட்டு டேப்பா இப்படி பண்ணுறானே, இப்படி செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருக்கா. நீங்கள்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நவராத்திரி டைமில் இங்கே உட்காந்துட்டு இந்த பாலா பூஜையை பார்க்குறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கீங்க. பாலா பூஜையை நாமளும் செய்யணும்,
பாலா பூஜையை நாமளும் பார்க்கணும். பாலா பூஜை பிரசாதத்தை பீரோவில் வச்சுக்கணும். பாலா பூஜையினுடைய பிரசாதத்தை ஸ்டடி ரூமில் வச்சுக்கணும். பாலா பூஜையினுடைய பிரசாதத்தை நம்மளுடைய அறையில் வச்சுட்டாக்கா அந்த இடத்துல எந்த தோஷமும் இல்லை, எந்த திருஷ்டி தோஷமும் இல்லை. எல்லாத்தையும் பித்ருதோஷம் விலகுவதற்கு பாலாவை பூஜை பண்ண வேண்டும். கிரகாரூடாயை நமக, கிரக ஆராத்யாயை நமக. கிரகங்களெல்லாம் நவகிரகங்களெல்லாம் இந்த பாலாவை பூஜித்து பூஜித்து அர்ச்சித்து அர்ச்சித்து பாலாவிடம் பேசி 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 பாலாவிட்ட இருந்து அந்த அருளை வாங்கி அவள் அந்த பதவியை அவள் அடைஞ்சிருக்கா. கிரகாராத்யாயை நமக, கிரகாரூடாயை நமக. கிரகங்கள் மீது ஏறி சவாரி செய்பவள் பாலா. கிரகங்கள் மீது ஏறி சவாரி செய்பவள் பாலா. காத்தால் எழுந்தவொன்னே பசுவுக்கு பூஜை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, பாலா அந்த இடத்துல வந்துடுறா. திருப்தி அடைஞ்சு பார்க்குற, கண்ணால் பார்க்குற பாலா. பார்த்துட்ட உடனே அந்த குழந்தை வீட்டில் நடமாடுவான். அந்த குழந்தையினுடைய கொலுசு சத்தம் இரவில் கேட்கும். அந்த பாலாவினுடைய பிஞ்சு பாதம் நடந்து வர்றது எல்லாரும் உணர்வாங்க. மேற்கொண்டு பாலா கனவில் வருவாள். ரொம்ப சுலபமாக நீங்கள் இன்றைக்கி பாலாவினுடைய கிருபாகடாட்சத்தை அடைஞ்சிருவீங்க. ஏன்னு கேட்டால் இந்த பிரசாதத்தை வாங்கிட்டாலே போகிறோம், இந்த பிரசாதத்தை வீட்டில் வச்சாலே போகிறோம். இந்த குழந்தைக்கு நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு ஆனந்தம் மனசில் இருக்கும், ஒரு பிரீத்தி ஒன்று வரும், ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். உள்ளே இருந்ததெல்லாம் கசடு, உள்ளே இருந்ததெல்லாம் கல்மஷம் எல்லாம் அப்படியே விலகிடும். எல்லாம் விலகி எல்லாம் போய் என்னையும் கூப்பிட்டுண்டியா நீ பூஜை பண்ணுறதுக்கு? என்னையும் பூஜை பண்ண வச்சிருக்கியா? என்னையும் என் மேலேயும் கருணை வச்சிருக்கியா தேவி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போகிறோம். அளவு கடந்த செல்வம். பெரிய பிரபுக்களின் தயவு தானாக வந்துவிடும். எல்லாரும் மெச்சிக்கொள்வார்கள். தேவர்களுடைய நட்பு கிடைத்துவிடும். தேவர்கள் நம்மிடம் பேசுவார்கள். பாலா சூட்சுமமாக நமக்கு என்ன வேணுமோ உணர்த்துவாள் தேவி. அந்த உணர்த்தத்துக்கு உண்டான தேவி பாலா என்ன செய்கிறாளாம்? தேவர்களே நட்பு கொள்கிற மாதிரி செஞ்சிடறாளாம் பாலா. யாரும் இன்றைக்கி இதை தவற விடாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பிரசாதத்தை வீட்டில் போய் எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க. இந்த புஷ்பத்தை எடுத்து வீட்டு வாசலில் ஒரு ரவிக்க துணியில் வச்சு கட்டி வாசலில் மாட்டிடுங்க. மங்களம், பாவனம், பவித்திரம் எல்லாம் கிடைச்சிடும். அதனால் இன்றைக்கி இந்த ஆரத்தியை பாருங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் சேமமாக இருப்பீங்க. இந்த பாலாவினுடைய பூஜையை எனக்கு சொல்லிக் கொடுத்த எனது சுவாமி ஸ்ரீ புவனேஸ்வரி சுவாமியுடைய திருவடிகளை சிந்தித்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். அந்த மாதிரி செய்வதற்கு எல்லோருக்கும் இந்த பாலாவினுடைய அருளமுதம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி. சின்ன சின்ன பாலா, சிங்கார பாலா, செல்ல செல்ல பாலா, சொக்க தங்கம் பாலா. சின்ன சின்ன பாலா, சிங்கார பாலா, செல்ல செல்ல பாலா, சொக்க தங்கம் பாலா. சின்ன சின்ன பாலா.
பரத்வாஜ சுவாமி கொஞ்சி மகிழும் பாலா, பக்தர்கள் கூப்பிட்டால் ஓடி வரும் பாலா. பரத்வாஜ சுவாமி கொஞ்சி மகிழும் பாலா, பக்தர்கள் கூப்பிட்டால் ஓடி வரும் பாலா. பால் சோறு ஊட்ட பரவசமாய் உண்டிடுவாள், பால் சோறு ஊட்ட பரவசமாய் உண்டிடுவாள். சக்கரை எண்ணம் சாப்பிட்டு நல்ல சங்கதியை தருவாள். நமக்கு ராஜ வாழ்வை தந்து வளங்கள் யாவும் அருள்வாள். சின்ன சின்ன பாலா சிங்கார பாலா, செல்ல செல்ல பாலா சொக்க தங்கம் பாலா, சின்ன சின்ன பாலா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒளி கொடுக்கும் பாலா,